Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுரேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்வி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு கார் ஒருவரிடம் காட்டி விடுவேன் என்று பேசிய விவகாரத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் தற்போது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஞானசேகரனுக்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் 5 நாள் போலீஸ் காவல் விசாரிப்பதற்காக இந்த மனு தாக்கல் செய்வதற்காக அவர் அழைத்து வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய பின்புலம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன், திமுகவை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளோடு அவர் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என பல்வேறு விஷயங்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய பின்புலமாக கொண்ட ஞானசேகரனுக்கு ஏற்கனவே 3 மனைவிகள் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சம்பவங்கள் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னையில் இருப்பதாக காவல்துறை தரப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு 5 நாள் போலீஸ் காவல் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணைக்காக தற்போது அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஞானசேகரனுடைய பின்புலத்தில் வேறு என்னென்ன தகவல் இருக்கிறது என்பது குறித்தான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த 5 நாள் போலீஸ் காவலில் கேட்கப்பட்டிருக்கிற மனுவில் அது எத்தனை நாட்கள் அவருக்கு நீதிமன்றம் போலீஸ் காவல் வழங்கி அனுமதி அளிக்கப்படுகிறது என்பதை நீதிபதி தான் அடுத்ததாக அறிவிக்கவிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஞானசேகரன் முறையான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இருந்தால் சிறப்பு குழு அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. சிறப்பு குழுவுக்கு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இதன் நீதிபதி ஒரு பெண் நீதிபதி ஒருவர் கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 5 நாள் போலீஸ் காவல் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக பலத்த ஒரு போலீஸ் பாதுகாப்போடு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் உள்ளே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.